ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த யூடியூப் மூலியமாக இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனங்கள் 1 யோவான் 1வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தில் சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்கும் மெய்யான அந்த ஒளி அப்படின்னு சொல்லுது. நல்லா நம்ம வார்த்தையெல்லாம் நம்மளும் நல்லா ஆண்டோடைய வசனத்தை நல்லா ஒவ்வொரு நாள் படிக்கும் போது வார்த்தைகளை தியானிக்கணும். அதில் 1 யோவான் 1:9வது வசனத்தில் சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி இந்த வார்த்தையில் எந்த மனுஷனையும்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பல காரியங்களை பிரகாசிக்கிறதுக்கு ஆண்டு சுத்தமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா நேரத்துலையும் பிரகாசித்து எரியணும்னு தான் வேதம் சொல்லுது. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைங்க இருளில் இருக்கக்கூடாது. இருளுடைய வல்லமைகளை, இருளுடைய காரியங்களே இருக்கக்கூடாது. இருள் எதனால் வருது அப்படின்னா, நம்ம சரியான ஜெபிக்காதனால, வாசிக்காதனால, வேதத்துடைய காரியம் சரியாக நம்ம படிக்காதனால, ஆண்டவரோட உட்காந்து ஜெபிக்காதனால, நேரங்களை கொடுக்காதனால, கர்த்தரிடத்தில் பேசாதனால நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமான ஒரு பாதையில் நல்ல ஒரு வெளிச்சமான எதிர்காலத்தில் கர்த்தர் கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. தெய்வ சித்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதுதான் பரலோகத்துடைய திட்டமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திட்டமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. அப்போ நமக்குள்ளாக இருளுடைய வல்லமையை அகற்றிட்டு பல காரியங்களுடைய உலகத்துடைய காரியங்களத்தில் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மெய்யான ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமும் பல ஆசீர்வாதமும் நன்மையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைங்க பிரகாசித்து எரியத்தக்க ஆண்டவருக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. பாவத்தை நேசித்து, உலகத்துடைய காரியங்களை நேசித்து, பல பாவத்துடைய இன்பங்களை மூழ்காமல், இருளுடைய வல்லமைக்கு அகல்படாமல் ஆண்டோடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க என்றைக்குமே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக, ஆண்டோடைய கையிலேருந்து நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியாக நம்ம பிரகாசிக்கிற எரிகிற விளக்காக இன்றைக்கி மாறவிடும். அதுதான் நீங்கள் எந்தவுடைய பாவத்துலேயும் எந்தவுடைய காரியத்துலேயும் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம், ஆண்டவர் விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைனாலும், ஒரு போராட்டத்தினாலும், குடும்ப சூழ்நிலையாலும், குடும்ப காரியத்தில் எல்லாவற்றையும் காரியத்தில் விட்டு ஆண்டவர் பின்னோக்கி கடந்து போயிருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒப்புராகி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசித்து, உங்கள் எதிர்காலத்தை பிரகாசித்து, உங்களோட லைஃப்பில் பிரகாசித்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறாங்க. அதனால் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிற வேதம் சொல்லுது. அதனால் இந்த வார்த்தையை என்றைக்குமே மறவாதீங்க. வசனத்தோடைய காரியங்களை படிங்க. கர்த்தரோடு என்றைக்குமே உறவில் இருங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஆமென்.